அத்தியாயம் 45. அதிர்ச்சியில் வாயை பொழந்தவர்கள். இந்த நிலவரையின் இறந்த மினோடார் தள முதலாளியின் திறன்களை நிலவன் உள்வாங்கத் தொடங்கினார். மேலும் அது ஒரு லார்ட் ரேங்க் அசுரன் என்பதால் திறன் உறிஞ்சுதல் செயல்முறையை முடிக்க அவனுக்கு வழக்கத்தை விட அதிக நேரம் பிடித்தது. சிஸ்டம் பட்டியலை காட்டு. புரவலன் பின்வரும் திறன்களையும் பெற்றுள்ளார். தரை பிரிப்பான் செயலில் உள்ளது. இந்த ஹோஸ்ட் மானாவை சுருக்கி தரை மேற்பரப்பில் ஒரு பேரழிவு தரும் அடியை செலுத்த முடியும். மேலும் 5 மீட்டர் வரம்பைச் சுற்றி அனைத்து தரைகளில் பிளவுகளை உருவாக்க முடியும். புல அழுத்தம் செயலில் எதிரிகளின் இயக்கங்களை மெதுவாக்க சுற்றியுள்ள 30 மீட்டர் இடத்தை அதிக ஈர்ப்பு விசையால் நிரப்ப ஹோஸ்டை அனுமதிக்கிறது. சுகாதார மீளுருவாக்கம் செயலற்றது. அதிக வேகத்தில் போரின் போது ஹோஸ்டை தொடர்ந்து ஆரோக்கியத்தை மீண்டும் உருவாக்க அனுமதிக்கிறது. மினோடார் ஆரா செயலற்றது. மினோடோரிஸ் இன அசுரர்கள் மற்றும் தனிநபர்கள் மீது கட்டளையிடவும் ஆதிக்கம் செலுத்தவும் ஹோஸ்டை அனுமதிக்கிறது. மினோடோரிஸ் இரத்தக்கோடு உறிஞ்சப்படுகிறது. தற்போதைய இரத்த வரிசை தூய்மை 138%. நல்லது. தொகுப்புத் துறையில் உள்ள திறன்களை எனக்கு காட்டு. நிலவன் பாராட்டினான். அவன் உள்வாங்கிய திறன்களை பார்த்தாலே போதும். நகரத்தில் உள்ள அனைத்து மினோட்டார்களையும் கொன்றதன் மூலம் அவன் எவ்வளவு பெரிய உயிரினத்தை முறியடித்தார் என்பதை நிலவன் உணர்ந்தான். ஏனென்றால் மினோட்டார் பாசின் திறன்களை கருத்தில் கொண்டால் நகரத்தில் இருந்த 100 அல்லது அதற்கு மேற்பட்ட மினோட்டார்கள் கொண்ட இராணுவத்துடன் அதன் எதிரிகளை தள்ளுவது ஒரு பிரச்சனையாக இருக்காது. மேலும் அவை ஒவ்வொன்றும் மிகவும் வலிமையானவை என்பதால் நிலவனும் அவனது சிறிய இராணுவமும் ஒரு திறந்த மற்றும் முன்னணி மோதலில் எளிதில் அழிக்கப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் நூற்றுக்கணக்கான ஹண்டர் அணிகள் இந்த தளத்தில் தங்கள் அழிவை சந்தித்ததில் ஆச்சரியமில்லை. புதிதாக பெற்ற திறன்களில் ஈல் பிரஷரை வார் டாமினன்ஸ் ஆரா மற்றும் ஹண்டர் இண்டெனர் ஆகியவற்றின் கீழ் இணைத்து அவற்றின் செயல்திறன் மற்றும் திறன்களின் வரம்பை அதிகரிக்கலாம். புதிதாக பெற்ற மீதமுள்ள திறன்கள் தற்போது ஹோஸ்டிடமுள்ள பிற திறன்கள் மற்றும் திறன்களுடன் கலக்கவில்லை அல்லது இணக்கமாக இல்லை. அப்படியானால் அதுவும் நடக்குமா? திறன் இணைப்பிற்கு எந்த சாத்தியமான முடிவுகளும் இல்லாதது. இதுவே முதல் முறை என்பதால் நிலவன் யோசித்தார். ஒருவேளை அமைப்பு சொன்னது போல் ஒரு குறிப்பிட்ட அளவிலான இணக்கத்தன்மை தேவைப்படலாம். சரி, எப்போதும் ஒரு முதல் விஷயம் இருக்கும். நிலவன் பேசி ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மினோட்டோர் துணை அதிகாரிகளை ஒன்றிணைத்து புதிய துணை அதிகாரிகளை உருவாக்கத் தொடங்கினார். இது பரிணாம திறனை திறந்தது. அடுத்த 2 மணி நேரத்தை அவன் செலவிட்டார். இறுதியாக அவன் வைத்திருந்த தற்போதைய மினோட்டூர் இரத்த வரிசை தூய்மையையும் நிறைய அசுரங்கோர்களையும் பயன்படுத்தி ஒரு அரை லார்ட் ரேங்க் துணை அதிகாரியின் முடிவை பெறுவதற்கு. பிளாக்வால், இங்கே வா. கார்டியன் நெய் துணை அதிகாரியான பிளாக்வால் அவனுக்கு முன்னால் நடந்து வரும்போது நிலவனுக்கு கட்டளையிட்டார். பின்னர் நிலவன் தனது கையை பிளாக்வால் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட துணை அதிகாரி மீதும் மற்றொன்று இறந்த மினோடார் முதலாளியின் இறந்த உடல் மீதும் வைத்தான். தொகுப்பு வெற்றிகரமாக அமைய 50 தரவரிசை மான்ஸ்டர் கோர்கள் தேவை. மீண்டும் நீங்கள் என்னை துண்டாடுகிறீர்கள் அமைப்பு என்று அவர் அதிருப்தியுடன் உருமினார். ஏனென்றால் அவருக்கு இந்த விகிதத்தில் அசுரமயங்கள் தீர்ந்து போயிருந்தன. தற்போதைய நிலவன் மோசமான பணக்காரராக இருந்தபோதிலும் அவன் இன்னும் தனது உயர்தர அசுரமயக் குவியலில் கட்டுப்படுத்தப்பட்டார். மேலும் சமீபத்தில் பரிணாமம் வெற்றி பெற இந்த மையங்களிலிருந்து அமைப்பு அதிகமாக கேட்டது. முதலில் அது ஒமேகா, பின்னர் ஆலிவர், இப்போது பிளாக்வால். இதற்கு அவன் ஜூகிராமிற்கு பதிலாக பிளாக்வாலை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் பெர்சர்கர் இந்த வகையான இணைப்புக்கு மிகவும் பொருத்தமானவர் என்றாலும் மினோட்டூர் லோர் பாசிடம் மீல் பிரஷர், ஹெல்த் ரீஜெனரேஷன், கிரவுன் ஸ்பிளிட்டர் போன்ற பல பயனுள்ள திறன்கள் இருந்தன. அவை ஒரு வலுவான தாக்குதலை அடிபணியச் செய்வது மட்டுமல்லாமல் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் திறன்கள், ஏஓஇ தாக்குதல்கள் மற்றும் நம்ப முடியாத பாதுகாப்பை கொண்ட ஒருவராகவும் இருக்க முடியும். அதுதான் ஒரு குழு உருவாக்கத்தில் ஒரு சிறந்த டேங்கின் வரையறை. ஏனென்றால் ஒமேகா கூட சேதத்தை சமாளித்து விரைவாக தப்பிப்பதில் மட்டுமே சிறந்தவர். ஆனால் அவரது தற்காப்பு சராசரியாக இருந்தது. பேரழிவு தரும் தாக்குதல்களின் சுமையை தாங்கி மற்ற குழு உறுப்பினர்கள் சேதத்தை செய்து எதிரி இலக்கிலிருந்து ஆரோக்கியத்தை அகற்றும்போது கோட்டை பிடித்துக் கொள்ளக்கூடிய வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த தொட்டி உங்களிடம் இல்லை என்றால் ஒரு குழு உருவாக்கம் ஒருபோதும் வேலை செய்யாது. 1 மணி நேரம் செலவிட்ட பிறகு பிளாக்வாலுக்கான பரிணாமம் இறுதியாக முடிந்தது. இப்போது அது இன்னும் உறுதியானது, அகலமானது. 3 மீட்டர் கார்டியன் நைட் இப்போது 12 மீட்டர் உயரம்,
மஞ்சள் மினோட்டாரின் அசல் உடலை விட அதிக பிளவுபட்ட உடலமைப்பு கொண்டது. மினோட்டாரைப் போன்ற ஒரு மூக்கு அவருக்கு இல்லை, ஆனால் ஒரு மனித முகமும் அதன் தலையிலிருந்து கொம்புகளும் வெளியே வந்தன. பிளாக்வால் தனது மனித தோற்றத்தை தக்க வைத்துக் கொண்டார், ஆனால் அதன் கண்கள் முற்றிலும் சிவந்துவிட்டன. அவற்றில் கருவிழி இல்லை. அவருடைய புள்ளி விவரங்களைக் காட்டு. பிளாக்வால் என்ற துணை அதிகாரியின் புள்ளி விவரங்கள் பின்வருமாறு. பெயர் பிளாக்வால். இனம் சேகாமினோடோரிஸ், மாறுபட்ட மினோடார். பரிணாமத் திறன் திறக்கப்பட்டது. மற்ற அரக்கர்கள் மற்றும் மையங்களைச் சாப்பிடுவதன் மூலம் நிலையை மேம்படுத்தலாம். அதே இனத்தின் உயர் மற்றும் தூய்மையான இரத்தக் கோடுகளுடன் தரவரிசையை மேம்படுத்தலாம். தரவரிசை: இறைவன். நிலை 58. பலம் 320. வேகம் 210. திறமை 220. பாதுகாப்பு 658. மானா 130. திறன்கள் மற்றும் திறன்கள்: போர் கர்ஜனை. துணை அதிகாரி புரவலன் மற்றும் சக துணை அதிகாரிகளைத் தவிர 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கும் எவரையும் 30 வினாடிகளுக்கு திகைக்க வைக்க அனுமதிக்கிறது. நிலச்சரிவு: கீழ்நிலை வீரர்கள் 30 மீட்டர் சுற்றளவுக்குள் எதிரிகளை திசை திருப்பக்கூடிய ஒரு சிதைந்த நிலத்தை உருவாக்க முடியும். கோடாரி பிரிப்பான். துணை அதிகாரியின் ஆயுதத்தைச் சுற்றியுள்ள அடர்த்தியான மனாவை ஒடுக்கி மிகவும் சக்தி வாய்ந்த ஊஞ்சலில் எதிரிகளைத் தாக்க அனுமதிக்கிறது. நிபந்தனை: போர்க்கோடாரி ஆயுதத்திற்கு மட்டுமே பொருந்தும். பாதுகாப்பு பெருக்கி: ஒரு எதிரிக்கு எதிராக துணை அதிகாரி எவ்வளவு நேரம் தற்காத்துக் கொள்கிறாரோ அவ்வளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தற்காப்பு அதிகரிக்கும். அருகிலுள்ள 5 துணை அதிகாரிகளுக்கு துணை அதிகாரிகள் 2 மடங்கு பாதுகாப்பை வழங்க முடியும். சுகாதார இருப்பு: உடல்நலம் குறைய நெருங்கும்போது துணை அதிகாரி அதிகபட்ச ஆரோக்கியத்தில் 30% உடனடியாக மீட்க அனுமதிக்கிறது. அம்மா. நிலவன் திகைப்புடன் மூச்சு திணறினான். மிகவும் வலிமையானது. பிளாக்வால் இப்போது மிகவும் வலிமையானது. மேலும் மற்ற அணி வீரர்களுக்கும் அவர் நிறைய தற்காப்பு ஊக்கத்தை அளித்தார். கான் எப்போதும் RPG வீடியோ கேம்களில் பார்த்த அல்டிமேட்டிங் யூனிட்டைப் போலவே அவர் இருந்தார். பிளாக்வால், கோடரியையும் கேடயத்தையும் எடுத்துக்கொள். இறந்த தரை முதலாளியின் ஆயுதங்களை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நம்ப முடியாத அளவிற்கு அடர்த்தியான தோல் மற்றும் உலோகத்தைப் போன்ற கவச உடல் பாகங்களைக் கொண்ட ஒரு உயர் பதவியில் உள்ள அசுரனால் ஆனது போல் தோற்றமளிக்கும் புதிய விண்வெளி வளையத்தில் அவன் வைத்திருந்த மிகவும் கனமான மற்றும் உயர்தர கருப்பு கவசத்தை பிளாக்வாலுக்கு கொடுத்தார். பிளாக்வால் இப்போது அந்த RPG நாவல்களில் வரும் ஒரு டெத்னைப் போல தோற்றமளித்தார். ஒரு துணை அதிகாரியை விட அவர் ஒரு டஞ்சியன் பாஸைப் போலவே இருந்தார். ஒரு திருப்தியான பெருமூச்சு விட்ட பிறகு நிலவன் மீதமுள்ள 5 மினோடார்களின் இறந்த உடல்களை நோக்கி நகர்ந்து, அவை இன்னும் அப்படியே இருந்தன, அவற்றை பல்வேறு இடங்களில் தனது வாளால் வெட்டத் தொடங்கினான். இதனால் ஆழமான காயங்கள் ஏற்பட்டன. அவன் முடித்த பிறகு அவற்றை தனது புதிய விண்வெளி வளையத்தில் வைத்தான். புதிய துணை அதிகாரிகளை உருவாக்குவதில் அவன் நேரத்தை செலவிடவில்லை. மாறாக இவற்றுக்கு அவனுக்கு ஒரு பயன்பாடு இருந்தது. நிலவன் இளாவோட் நகரத்திற்கு திரும்பும்போது மாலை நெருங்கிவிட்டது. ஆனால் தனது தற்போதைய தங்குமிடத்திற்கு திரும்புவதற்கு பதிலாக நிலவன் ஹண்டர் சங்கத்தை பார்வையிட முடிவு செய்தான். எதிர்பார்த்தபடி அவன் கவுண்டர்களில் முதலில் மால்கமை சந்தித்தான். வேட்டையிலிருந்து திரும்பி வந்து தங்கள் தேடல்கள் மற்றும் பிற கமிஷன் பணிகளை சமர்ப்பித்து தங்கள் ஊதியத்தை பெறுவதற்காக நூற்றுக்கணக்கான மக்களால் மண்டபம் தற்போது நிரம்பியிருந்தது. கொஞ்சம் நாளா உன்னை பார்க்கலையே பையா, நீ ஏற்கனவே ஒரு நிலவரைக்குள்ளேயே கொல்லப்பட்டிருப்பன்னு நினைச்சேன். நிலவன் உயிருடன் இருப்பதையும் உதைப்பதையும் பார்த்து மால்கம் மகிழ்ச்சியடைந்து கேலி செய்தார். இங்கே சிலரைப் போலல்லாமல் நான் இறப்பதற்கு மிகவும் இளமையாக இருக்கிறேன். நிலவன் கிண்டலாக பதிலளித்தார். அதை மறுபடியும் சொல்லு. மால்கமின் கண்கள் சோகமாக மாறியது. இல்லை, ஒண்ணுமில்ல, நான் சில அசுர உடல்களை சங்கத்துக்கு விற்கணும்னு நினைச்சேன். அவங்க எல்லாரும் அப்படியே இருக்காங்க, அதனால அவங்கள சுமந்து போக உங்க ஆட்கள் தேவைப்படுவாங்க. எத்தனை? எவ்வளவு பெரியதாக இருக்கும்? மால்கம் ஆர்வமாக கேட்டார். நீங்கள் ஏன் உங்களை பார்க்கல என்று கூறிவிட்டு நிலவன் மண்டபத்தின் மையத்திற்குள் நடந்தார். அனைவரும் கேளுங்கள், நீங்கள் விரைவாக விலகிச் சென்று மண்டபத்தின் நடுப்பகுதியை காலியாக விட்டுவிட வேண்டும். நான் உங்களை எச்சரிக்கவில்லை என்று சொல்லாதீர்கள் என்று சத்தமாக கத்திய நிலவன் பிரதான மண்டபத்தில் நின்ற நூற்றுக்கணக்கான மக்களின் கவனத்தை உடனடியாக திரட்டினார்.
தெய்வமே, உங்கள நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஹாலில் இருந்தவர்களில் ஒருவர் கத்தினார். இனி யாரும் எச்சரிக்கைகளை கேட்பதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நிலவன் முணுமுணுத்தார். தனது போர் ஆதிக்க ஒளியைச் செயல்படுத்தினார். முழு மண்டபத்தையும் மிகவும் கடுமையான மற்றும் அடர்த்தியான ஒளியின் கீழ் விரைவாக நிரப்பினார். நிலவன் தனது ஒளியால் வெளிப்படும் ஈர்ப்பு விசை இப்போது முன்பை விட 50 முதல் 70% அதிகமாக இருப்பதை கவனித்தான். மினோடார் முதலாளியின் திறமையை அவன் உள்வாங்கிக் கொண்டதால்தான் அதை உணர்ந்தான். மக்கள் தங்கள் கால்களில் தடுமாறத் தொடங்கினர். சிலர் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் தரையில் விழுந்தனர். நிலவன் இப்போது மிகவும் ஆதிக்கம் செலுத்துபவராகத் தோன்றினார். முயல்கள் கூட்டத்தின் நடுவில் ஒரு புலி நிற்பது போல. அவர் எந்த கொலை நோக்கத்தையும் வெளியிடவில்லை. ஆனால் எல்லோரும் தற்போது மரணக் கடவுளை எதிர்கொள்வது போல் உணர்ந்தனர். அவன் விரைவாக ஒளிவட்டத்தை செயலிழக்கச் செய்து மீண்டும் பேசினான். நான் மறுபடியும் என்னை விரிவாக பேச வேண்டுமா? மண்டபத்தில் சுற்றியிருந்த மக்கள் விரைவாக மண்டபத்தின் நடுவிலிருந்து வெளியேறி கீழ்ப்படுதலுள்ள குழந்தைகளைப் போல ஓரங்களில் நின்றனர். ஏனென்றால் நாள் முடிவில் மிகப்பெரிய கைப்பிடியைக் கொண்டவர் விதிகளை உருவாக்கினார். இந்தத் தொழிலில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. குட்டி, நீ என்ன கொண்டு வந்தாய்? மால்கம் கேட்டார். ஏனெனில் அவர் ஒளியால் பாதிக்கப்படவில்லை. ஏனெனில் நிலவன் குறிப்பாக நடுத்தர வயது வரவேற்பாளரை பாதிக்க அனுமதிக்கவில்லை. இது என்று நிலவன் கூறிவிட்டு தனது கையை மேல் நோக்கி உயர்த்தினார். அப்போது ஒரு பெரிய கொம்புள்ள உயிரினம் வெளியே வந்து மண்டபத்தின் நடுவில் இறங்கியது. பேச்சில்லாமல் மொத்த கூட்டமும் அதிர்ச்சியடைந்தது. மால்கம் கூட சிந்திக்கும் திறனை இழந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மினோடார். அது ஒரு அபத்தமான மினோடார். கடைசியாக கூட்டத்தில் இருந்த ஒரு அனுபவமிக்க ஹண்டர்கள் ஆச்சரியத்துடன் கத்தினார். கிட்டி, இங்கே! இதை நீ கண்டுபிடித்தாய்? அதிர்ச்சியில் வாய் தடுமாறியபடி மால்கம் கேட்டான். அதை கண்டுபிடிப்பது என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் அதைக் கொன்றுவிட்டேன் என்று முகத்தில் புன்னகையுடன் நிலவன் பதிலளித்தார். பொய் சொல்லாதே தம்பி. ஒரு மினோட்டாரை யாராலும் தனியாக வீழ்த்த முடியாது. ஒன்றைக் கொல்ல 5 முதல் 6 பேர் தேவை. கீழ்த்தளங்களில் ஏற்கனவே ஒரு இறந்த மினோட்டாரை கண்டுபிடித்து விட்டீர்களா, அல்லது அதிர்ஷ்டத்தால் அதைக் கொன்றுவிட்டீர்களா என்று கூட்டத்தில் இருந்த ஒரு மந்திரவாதி கத்தினான். அதிர்ஷ்டவசமாக நீங்க சொல்றீங்க. அப்புறம் இது எப்படி இருக்கு? நிலவன் சிரித்துக்கொண்டே மீண்டும் தனது விண்வெளி வளையத்தை பயன்படுத்தினார். மண்டபத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ஆச்சரியத்தில் மூச்சு திணறியதால் மற்றொரு பெரிய மினோடார் உடல் கீழே விழுந்தது. இன்னொன்று என்ன ஆச்சு? கூட்டத்தில் இருந்த ஒரு டைகர்கின் கத்தினான். திஜே கலீத், இன்னொன்று. 6வது இறந்த உடல் தனது விண்வெளி வளையத்திலிருந்து கீழே விழுந்தபோது நிலவன் இறுதியாக நின்று மால்கமை பார்த்து ஒரு அடக்கமான குரலில் கேட்டார். சரி, அவற்றை வாங்க உங்களிடம் போதுமான பணம் இருக்கிறதா?